ஹாய் ஹலோ, எப்படி இருக்கிறீங்க காய்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை காலை வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? சாமி கும்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், வீட்டில் தான் சாமி கும்பிட்டேன். ஆனால் ஒரு கவலை நைவேத்தியம் வைக்கல, பின்னே இருந்தான் ஈவினிங்கும் சாமி கும்பிடும்போது தான் பாருங்க நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் காட்டணும். நான் காட்டணும்னு சொன்னது இதுதான் காய்ஸ், பார்த்தீங்களா? பாருங்கள், இது என்னன்னு விளங்குதா, என்னன்னு தெரியுதா? இதே தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட். அதுக்கு என்ன பேர் தமிழில்? ஐயோ, நல்ல ஒரு பழம் பேரம்மா மறந்துட்டேன். என்னது இல்லை, ஸ்டார் ஃப்ரூட் என்ன, நட்சத்திர பழம் இல்லை, இன்னும் பிம்பிளிக்கா மரம். பிம்பிளிக்கா மரம். இங்கே பாருங்க, இதை எங்கிட்ட சீத்தாம்மா ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லுன்னு சொன்னால் நீ இட்டிக்க வராள். ஐய் ஓடிங்கல பாரு, எதை சாப்பிட வராள்னு சொல்லி. இது என்னன்னு கேட்டால் காய்ஸ், இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், ஏன் இப்போ உங்களுக்கு காட்ட வரேன்னு சொன்னால் பாருங்கள், தண்ணி ஊற்றணும். இது நான் சின்ன விதையாக எடுத்து நானே இது பண்ணது, அதாவது உருவாக்கின மரம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சீதா கண்டின்றிருக்கிறாள், அதனால தான் இடிக்க வரேன். சரியா? ஓகே, இன்னொரு இது காட்டுறேன் வாங்க. ஹாய் காய்ஸ், இதுதான் நான் சொன்னது உறவுகளே. பாருங்கள் உறவுகளே, தான் பாருங்கள் தென்றலோடு கொத்தோடு குழலாட ஆட ஆட அப்படின்ட்டு கொன்றல் பூ அப்படியே சரஞ்சரமாக ஆடுது காத்தோட. ஆஹா, என்ன அருமையான ஒரு காட்சி. இது ஒரு சின்ன கண்டாக இருந்தது. அப்போ நான் இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது காய்ஸ், கொன்றால் அண்டு இந்த சொரியாசிஸ் அப்படியான வருத்தங்களுக்கு நல்ல ஒரு மருந்து, அதெல்லாம் இருக்கட்டுன்னு விட்டேன். ஆனால் அந்த சின்னன்லேயே பாருங்க, சின்னன்லேயே சரசரமாக பூத்து அப்படியே அது தென்றலோடு அசைந்து ஆடி மனதுக்கு மிகுந்த இனிமையை தருது. பார்க்கும்போது அழகாக இருக்குது காய்ஸ். ஓகே, யான் பெற்ற இன்பம் பெருகை மையகம் அப்படி சொல்லி இதை போட்டிருக்கேன். இன்னொரு அழகான ஒரு விஷயம் பதிவு இருக்குது, இருங்க அதையும் சேர்த்து பார்த்து காய்ஸ். இதான் இந்த அழகு பாருங்க. என்னென்னு கேட்டால், நம்மளோட லைவ்லாம் வருவாங்க தெரியுமா, புனிதா அப்படின்ட்டு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர். அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன். சரியா? அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், இந்த வீட்டுக்கு அவங்க வந்திருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க இது ஒரு பிரம்ம கமலம் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. சரியா? ஆனால் அவங்களுக்கே சரியாக தெரியாதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படியா இல்லையாண்டு. சரியா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. காய்ஸ், சரியான வாசமாக இருக்குது. சரியா? உண்மையில இஞ்சி இப்போ தான் நான் இவ்வளோதுக்கு இப்போ தான் அந்த கிட்ட கடந்து போனேன், வாசம் தாங்க முடியலை. மல்லிகை, பாரிஜாதம் அந்த மாதிரி வாசமாக இருக்குது உறவுகளே, செம வாசமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். அப்பயே என்ன அப்படியே மயக்குது. சில வேலை தான் பிரம்ம கமலமாக இருக்குமோ, தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ என்ன சொல்ல போகிறலாம், வெரி ஷார்ட் நியூஸ், அதாவது கவலைக்குரியது. இங்கே பாருங்களேன், இந்த சின்ன பட்டுக்குட்டிகள் சின்னனாக இருக்கும்போதே அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உதிர்ந்து விழுந்துட்டாங்க. இதை மாதிரி இன்னும் கிடக்கு, கவலையாக கிடக்கு. எனக்கு பூமரமண்டா உயிர். சரியா? பாருங்க, அதை பாருங்களேன். இந்த பாக்கு மரம் இருக்கு இல்லையா, என்ன சமூகு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பாக்கு மரம் இருக்கு இல்லையா, இந்த வாழையில் இருக்கிற சருகெல்லாம் வெட்டாமல் இருக்குது. காய்ஸ், வெட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டது இன்னும் வரையில்லை. யோசிக்காய்ங்க என்னடா இப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த சமூகம் இருக்கு இல்லையா, பாக்கு மரம், அது என்றைக்கு தான் பார்த்தேன் சுவாமிக்கு பூ ஆயும் போது முறிஞ்சு கிடக்கு. சரியான கவலையாக போய்ட்டு, எப்படி காற்றுக்கு முறிஞ்சுதான் என்னவான்னு தெரியல, சரியான காற்று தான். இந்த பாருங்கள், வெள்ளை கேமா பூ, இதில் சாமிக்கெல்லாம் ஆஞ்சி வச்சுட்டேன். இது கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால விட்டுட்டேன். பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே பாருங்கள். அதான் அந்த என்னுடைய செல்லக்குட்டி, சொன்னேன், என்னுடைய செல்லக்குட்டி, என்னோடய புள்ள, அது என்னோட கதைக்கும். ஓகே காய்ஸ், எல்லாம் பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருக்கா? ஓகே, லைவில் மீட் பண்ணுவோம். சரியா? 11:30 அல்ல 12 மணிக்கு எல்லாத்துக்கெல்லாம் வந்துடுவேன் லைவுக்கு, 12:30. ஓகே காய்ஸ், பாய்.